இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன். பாலினேஷன் அப்படின்னு சொல்லும்போது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains from anther to stigma. That means male gamete transfer from anther to female parts. So இதை தான் நம்ம என்ன சொல்றோம், பாலினேஷன் சொல்றோம். அப்போ இந்த pollen grains அப்படின்னு சொல்லும்போது it is a living one but it is a non movable one. அதால pollen grains ஆல என்ன பண்ண முடியாது, நகர முடியாது. மேல் பார்ட்ல இருந்து ஃபீமேல் பார்ட்டுக்கு அந்த pollen grains, அதாவது ஸ்டேமன்ல இருந்து ஸ்டிக்மாவுக்கு போகணும் அப்படின்னா ஏதோ சம்திங் ஹெல்ப் பண்றதுக்கு சில ஆளுங்க தேவை. சரிங்களா? இவங்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் சொல்றோம். பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ். அப்போ பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ்னா பாலினேஷன் நடைபெறுவதற்கு, என்ன நடக்கிறதுக்கு, பாலினேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்கள வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸை நம்ம ரெண்டு குரூப்பா பிரிச்சிடலாம். சில நான் லிவிங் திங்ஸும் ஹெல்ப் பண்ணுது, சில லிவிங் திங்ஸும் ஹெல்ப் பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு காத்து அடிக்குது, வேகமா ஏர் வந்து மூவ் ஆகும். ஏர் மூவ் ஆச்சுன்னா அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம், விண்டுன்னு சொல்லுவோம். அப்ப காற்று அடிக்கும் போது அந்த ஃப்ளவர்ஸ்ல உள்ள போலன் கிரெயின்ஸ் என்ன பண்ணும், அப்படி காத்துல பறந்து போகும். காத்துல பறந்து போகும்போது அதே ஃப்ளவர் இல்லைன்னா இன்னொரு ஃப்ளவரோட ஸ்டிக்மாவில் போயிட்டு என்ன பண்ணும், விழும். அப்போ அதுக்கு என்ன பேரு, பாலினேஷன். பாலினேஷனுக்கு இப்போ யார் ஹெல்ப் பண்ணா, விண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. இதுக்கு பேர் விண்ட் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் பாடிஸ், ரிவர், ஓஷன், சி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போலன் கிரெயின்ஸ் போய் விழுந்துடும், தண்ணியில விழுந்துடும். அந்த வாட்டர் கரண்ட்னு சொல்லுவோம்ல, அந்த தண்ணியில போலன் கிரெயின்ஸ் அப்படியே எடுத்துக்கிட்டே போவோம். எடுத்துட்டே போகும்போது எஸ்பெஷலி அக்வாட்டிக் பிளான்ட்ஸ், நீர் நிலைகளில் வாழக்கூடிய தாவரங்கள்ல பாலினேஷனுக்கு யார் ஹெல்ப் பண்றா, வாட்டர் வந்து ஹெல்ப் பண்ணுது. தட் பாலினேஷன் இஸ் கால்டு ஹைட்ரோஃபிலி. அந்த பாலினேஷன் என்ன பேரு, ஹைட்ரோஃபிலி. ஏர் ஆர் விண்ட் மூலமா பாலினேஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேரு, அனிமோஃபிலி. அனிமோ அப்படின்னா ஏர் அப்படின்னு அர்த்தம். அனிமோஃபிலி, அனிமோ மீட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காற்றின் வேகத்தை அளக்கக்கூடிய அந்த கருவிக்கு என்ன பேரு, அனிமோ மீட்டர். அப்ப இங்க அனிமோஃபிலி அப்படிங்கிறது என்னன்னா பாலினேஷன் த்ரூ விண்ட். அப்போ வாட்டரும் ஏரும் லிவிங்கா நான் லிவிங்கா, நான் லிவிங். அப்போ நான் லிவிங் வழியா பாலினேஷன் நடக்கிறதுனால இது என்ன சொல்றோம்னா ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ். ஏபயோட்டிக் அப்படின்னா நான் லிவிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சில தாவரங்கள்ல பார்க்கும்போது, சில இல்ல பல தாவரங்களை நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ்ல போயிட்டு இந்த ஹனி பீ, இன்னும் சில சின்ன சின்ன இன்செக்ட்லாம் என்ன பண்ணும், அந்த ஃப்ளவர்ஸ்ல உள்ள நெக்டார். நெக்டார் அப்படின்னா ஸ்வீட் ஜூஸ், இனிமையான திரவம், இனிப்பு திரவம்னு அர்த்தம். நெக்டாருங்கிறது என்டையர்லி டிஃபர் ஃப்ரம் ஹனி. நெக்டாருங்கிறது ஃப்ளவர்ல உள்ள அந்த இனிப்பு திரவத்துக்கு தான் பேரு நெக்டார், ஸ்வீட் ஜூஸ். ஆனா ஹனி அப்படிங்கிறது அந்த ஸ்வீட் ஜூஸ் நெக்டாரை ஹனி பீ அப்படிங்கிற இன்செக்ட் டைஜஸ்ட் பண்ணி அதோட என்சைம்ஸோட மிக்ஸ் பண்ணி வெளியில வந்தாதான் அதுக்கு என்ன பேரு, ஹனி. புரியுதுங்களா? அப்ப அந்த இன்செக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃப்ளவர்ல மட்டும் நெக்டாரை எடுத்துக்காது, வரிசையாக என்ன பண்ணும் அப்படின்னா they visit many flowers. ஒரு இன்செக்ட்ங்கிறது ஹனியை எடுக்கிறதுக்காக, தட் மீன்ஸ் நெக்டாரை எடுக்கிறதுக்காக பல ஃப்ளவர்ஸ்குள்ள போயிடும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ளவர்ல இருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு போலன் கிரெயின்ஸ் போவோம். இப்போ பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணது யாரு, இன்செக்ட். இன்செக்ட் ஹெல்ப் பண்ணுச்சுன்னா தட் பாலினேஷன் இஸ் கால்டு எண்டமோஃபிலி. இன்னும் பாத்தீங்கன்னா பேட்ஸ், வௌவால் இருக்கு பாத்தீங்களா, வௌவால் என்ன பண்ணும், பழம் சாப்பிடுறதுக்காக ஒரு ஒரு மரமா அப்படியே மாறி மாறி போகும். அப்படி போகும்போது ஃப்ரூட் ஈட்டிங் அனிமல் அது ஒரு ஒரு மரமா மாறி போகும்போது அது ஃப்ரூட்ஸை சாப்பிடுறது மட்டும் இல்லாம என்ன பண்ணும் அப்படின்னா அந்த போலன் கிரெயின்ஸையும் ஒரு ஃப்ளவர்ல இருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு எடுத்துருக்கும். அப்ப இங்க பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணது யாரு, அனிமல். அனிமல் பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு ஜூஃபிலி. இப்ப நான் கன்க்ளூஷனுக்கு வரேன். பாலினேஷன் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ். பாலினேஷன் நடக்க யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்க ரெண்டு குரூப்பா பிரிக்கிறோம். ஒன்னு ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ், இன்னொன்னு பயோட்டிக் ஏஜென்ட்ஸ். பார்த்துலாமா? Listen here. Agents of pollination.
பாலினேஷன் நடக்க யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாலினேஷன் வந்து இந்த பூமியில சிறப்பாக நடைபெறணும் எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னா some of the pollinating agents are involved. பாலினேஷனை ஸ்பெஷலா நடத்துறதுக்கு சில ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்க்கலாம். பாலினேஷன் இஸ் affected by many agents. யாரா சார்? some of the example here, one is the wind. wind என்ன? moving air, water, animals and insect. So these are all 4 different agents to involve the pollination. Then the agents of pollinations are again divided into 2 different groups. Agents of pollination again divided into 2 different groups. One is the abiotic agents, another one is the biotic agents. Abiotic agents அப்படினா non living agents. Abiotic agents அப்படினா non living agents. non living. அதே மாதிரி biotic agents அப்படினா living agents. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Abiotic agents அப்படினா non living agents. biotic agents na living agents. இப்போ யாரா சார் இங்க abiotic things? one is the wind. wind என்ன சொன்னா movable air. wind, water இவங்க ரெண்டு பேர் யாரு? non living. அப்போ பாலினேஷனுக்கு wind ஹெல்ப் பண்ணுச்சுனா அதுக்கு என்ன சார் பேரு? அனிமோஃபிலி. எக்ஸாம்பிள் கேட்பாங்க, மறக்காம எழுதணும். பாலினேஷன் த்ரூ wind is known as அனிமோஃபிலி. அதே மாதிரி பாலினேஷன் த்ரூ வாட்டர் is known as ஹைட்ரோஃபிலி. ஹைட்ரோனா வாட்டர், நல்லா உங்களுக்கு தெரியும். hydrophily அப்படினா pollination through water. So these 2 things are considered as abiotic agents of pollination. Then this side biotic agents. biotic agents na yaru? living agents. யாரா living agents? zoo. zoo அப்படினாவே related to animal. zoophily அப்படினா pollination through animals. pollination through animals. entomophily, entomology. entomology அப்படினா study about insect. அப்ப entomophily அப்படினா pollination by insects. So இது ரெண்டும் பாத்தீங்கன்னா living things involve ஆவறதுனால biotic agents அப்படினா, இது ரெண்டுலயும் non living things involve ஆவறதுனால abiotic agents அப்படினு சொல்றோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு pollinating agent டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போற ஏஜென்ட் யார் அப்படினா அனிமோஃபிலி. அனிமோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. அனிமோ அப்படினாவே என்ன அர்த்தம் அப்படினா ஏர் அப்படினு அர்த்தம். அனிமோ அப்படினா ஏர். அனிமோன்னு அர்த்தம் ஏர். the movable air is known as wind. அதுக்கு என்ன பேரு? wind ன்னு பேரு. இல்லையா? அப்ப அனிமோஃபிலி அப்படினா pollination through wind. pollination by wind. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதுங்களா? இந்த அனிமோஃபிலி காற்று வழியாக ஏர் வழியாக பாலினேஷன் செய்யக்கூடிய அந்த ஃப்ளவர்ஸ்க்கு என்ன பேர் அப்படினா அனிமோஃபில்லஸ் flowers. Anemophilous. கவனிங்க, wind pollinating flowers are called anemophilous. அப்ப anemophilous flowers அப்படினா அதுல நடக்கக்கூடிய pollination என்னவா இருக்கும்? wind pollination இருக்கும். next move on. இந்த plant எங்க சார் இருக்கும்? these plants are situated in the wind exposed area. காற்று அதிகமாக வீசக்கூடிய இடத்துல இருக்கும். அப்பதானே wind pollination பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி பிளான்ட் அனிமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸும் அனிமோஃபிலி பாலினேஷன் எங்க நடக்கும் அப்படினா ஆர் சிச்சுவேட்டட் இன் விண்ட் எக்ஸ்போஸ்ட் ஏரியா. காற்று அடிக்கக்கூடிய பகுதிகளில் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் மூவ் பாயிண்ட் நம்பர் 4. இதுல ஒரு டிராபேக் இருக்கு. என்ன டிராபேக் இருக்கு அப்படினா இந்த போலன் கிரெயின்ஸ் எங்க காத்து அடிக்குதோ அந்த பக்கம் போயிட்டே இருக்கும். அப்போ அந்த டார்கெட்டட் பிளேஸ்க்கு போறதுல வந்து நிறைய இம்பாசிபிள்ஸ் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. கவனிங்க, pollen may not reach the target flowers effectively. எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போறதுல நிறைய சிரமம் இருக்கு. ஏன் சார்? யார் எந்த பக்கம் ஃப்ளோ ஆகுதோ அந்த பக்கம் pollen grains பறந்து போயிடும். ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். தென் இந்த விண்ட் பாலினேஷன்ல நிறைய pollen grains வந்து உற்பத்தி ஆகும். நிறைய pollen grains உற்பத்தி ஆகும்போது வேஸ்ட் ஆகக்கூடிய pollen grains ஓட எண்ணிக்கை வந்து அதிகமாகும். So point number 4 as well as point number 5, these are 2 negative points. ஒன்னு என்னது? pollen grains targeted flower க்கு சீக்கிரமா போய் சேர்றது சிரமம் இருக்கு. ரெண்டாவது wasted more pollen during pollination டைம்ல நிறைய pollen grains என்ன பண்ணுது? வேஸ்ட் ஆகுது. first 3 points are positive. pollination through wind. point number 2, இந்த pollination wind வழியா பண்ணக்கூடிய flowers என்ன சொல்றோம்? anemophilous flowers ன்னு சொல்றோம். இந்த பிளான்ட் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமாக ஏர் ஃப்ளோ இருக்கிற இடத்துல என்ன சொல்லுவோம்? விண்ட் எக்ஸ்போஸ்டு ஏரியாஸ்ல வந்து
இது மாதிரியான பாலினேஷன்ஸ் வந்து நடக்குது. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அனிமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ். எக்ஸாம்பிள், சரி இந்த அனிமோஃபிலி பாலினேஷன் எந்தெந்த பிளான்ட்ல நடக்குது, உங்க 12th புக்ல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, கிராசஸ். கிராசஸ் அப்படின்னா புல்கள், புற்கள். அதுக்கப்புறம் சுகர் கேன், கரும்பு. பேம்பு, மூங்கில். கோகனட், தென்னை. பாம் ட்ரீ, பனைமரங்கள். அண்ட் மெய்ஸ், சோளம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பாலினேஷன் நடக்குது அப்படின்னா வின் பாலினேஷன் நடக்குது. இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வின் பாலினேஷன் நடக்கக்கூடிய பிளான்ட்ஸ்ல என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அனிமோஃபிலி. இது உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்கலாம். உங்க புக்ல வந்து பாத்தீங்கன்னா 9 பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோ வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரிமைனிங் 4 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா 5 மார்க்ஸ்ல வரதுனால ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா 5 பாயிண்ட்ஸ் இருந்தாவே நமக்கு போதுமானது. அடிஷனலா அந்த 4 பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அனிமோஃபிலி அப்படின்னா என்னன்னா காற்று வழியாக பாலினேஷன், காற்று வழியாக மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய தாவரத்தின் பண்பு நலன்கள். கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அனிமோஃபிலி. ஃபர்ஸ்ட் கேரக்டர் பாருங்க, flowers are produced. the flowers எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா the character is a pendulous, pendulous or catkin or spike. pendulous, catkin, spike. இதெல்லாம் எப்படி இருக்கும்னா கவனிங்க, ஒரு ஸ்டாக் இருக்கு, இதுல ஃப்ளவர் இருக்குன்னா அந்த ஃப்ளவர் வந்து இப்படி தொங்கிட்டு இருக்கும். இப்போ அந்த ஃப்ளவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி தொங்கிட்டு இருக்கு பாருங்க. இது மாதிரி தொங்கிட்டு இருக்க ஃப்ளவர்ஸ் தான் என்ன சொல்றோம்னா பெண்டுலஸ். ஆடும் இல்லையா, காத்தடிச்சா அப்படியே ஆடும். கேட்கின் அப்படின்னாலும் தொங்கிட்டு இருக்க இன்ஃப்ளாரசன்ஸ். ஸ்பைக் அப்படின்னாலும் நெல் பார்த்துருக்கீங்களா, தொங்கு பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி உள்ள ஃப்ளவர்ஸ் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ன ஃப்ளவர், யாரு, அனிமோஃபிலஸ் நடக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸ் உள்ள ஃப்ளவர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்னு பெண்டுலஸா இருக்கும், ஆடிட்டே இருக்கும் காத்துல. கேட்கின் இது மாதிரி தொங்கிட்டு இருக்கும். ஸ்பைக் அதுவும் இது மாதிரி தான். இது மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி ஆக்சிஸ். ஆக்சிஸ் அப்படின்னா ஸ்டாக். ஆக்சிஸ்னா ஸ்டாக். இந்த ஃப்ளவரோட ஸ்டாக் இருக்கு பாத்தீங்களா, இதை தான் நம்ம ஆக்சிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப நீட்டமா இருக்கும். எதுல, வின் பாலினேஷன், அதாவது அனிமோஃபிலி நடக்கிற ஃப்ளவர்ஸோட அந்த ஆக்சிஸ் நீளமா இருக்கும். இப்படி நீளமா இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா லீவ்ஸுக்கு வெளியில ஒரு தாவரம் இருக்கு அப்படின்னா ஃப்ளவர் இருக்கும், அது நிறைய இலைகள் லீவ்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஆனா அனிமோஃபிலஸ்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அந்த இன்ஃப்ளாரசன்ஸ் இலைக்கு மேல வந்திருக்கும். அந்த பாயிண்ட் பாருங்களேன், ஆக்சிஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் எலாங்கேட்டட், நீளமா இருக்கும், அண்ட் ஷோ அபவ் த லீவ்ஸ். அப்ப அந்த பூ என்ன பண்ணும், பூ அல்லது பூங்கொத்து இலைகளை தாண்டி வெளியில வந்து இப்படி தொங்கிட்டு இருக்கும். அப்பதான் காத்தடிக்கும் போது என்ன பண்ண முடியும், pollen grains பறந்து போக முடியும். that is a point number 2. then point number 3, perion. நல்லா கவனிங்க, perion is absent. perion is absent. perion இருக்காது or highly reduced. highly reduced. சார் இங்க perion யார் சார் அப்படின்னா calyx, corolla or tepal. இவங்க மூணு பேருக்குமே பேரு perion. இந்த இடத்துல எழுதுங்க பாருங்க, calyx number 2, corolla number 3, perion. என்ன சார் திருப்பி perion எழுதுங்க, கவனிங்க. calyx is made up of sepals, corolla is made up of petals, perion is made up of tepals. இந்த மூணு லேயருமே நம்ம என்ன சொல்றோம்னா காமனா that 3 layers commonly known as perion. calyx, corolla, perion, sepal, petal, tepals. இதனால ஆக்கப்பட்ட எந்த ஒரு அடுக்கா இருந்தாலும் அதை நம்ம காமனா என்ன சொல்லுவோம், perion சொல்லுவோம். அப்ப perion வந்து அனிமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ்ல ஆப்சன்டா இருக்கும், இருக்காது. calyx இருக்காது, corolla இருக்காது, perion இருக்காது. சப்போஸ் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். அதான் அந்த பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 3, perion is absent or highly reduced. then point number 4, anemophilous flower. anemophilous flower தான் பாலினேஷன் எது வழியா நடக்கும், யார் வழியா நடக்கும். அந்த ஃப்ளவருக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா 5 கேரக்டர்ஸ் இருக்கு பாருங்க. ஸ்மால் ஃப்ளவர்ஸ், ரொம்ப சின்னதா இருக்கும். inconspicuous. inconspicuous அப்படின்னா மைனூட் அர்த்தம். ஸ்மால், மைனூட் எல்லாம் more or less similar. then colorless. flower colorless ஆ இருக்கும். and not scented, வாசனை இருக்காது. and not secrete nectar, அதுல எந்த ஒரு ஸ்வீட் ஜூஸ் இருக்காது. திரும்ப சொல்றேன், what are the characters present in anemophilous flower?
அனிமோஃபிலஸ் ஃப்ளவர்ல என்னென்ன கேரக்டர் இருக்கும்னா 5 கேரக்டர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி இருக்கும்? ஸ்மாலா இருக்கும், இன்கன்ஸ்பிகுவஸ் கண்ணுக்கு தெரியாததா இருக்கும், ரொம்ப மைனூட்டா இருக்கும், கலர்லெஸ் வண்ணமயமா இருக்காது, நாட் சென்டர்ட் வாசனை வராது, நாட் செக்ரீட் நெக்டார் அது எதை செக்ரீட் பண்ணாது? எந்த ஒரு ஸ்வீட் ஜூஸையும் செக்ரீட் பண்ணாது. தென் பாயிண்ட் நம்பர் 5 ஸ்டேமன்ஸ் ஆர் இது மாதிரி மைனூட்டா இருக்கிற, கலர் இல்லாம இருக்கிற, வாசனை இல்லாமல் இருக்கிற, ஸ்வீட் ஜூஸ் இல்லாம இருக்கிற அந்த ஃப்ளவர்ல உள்ள ஸ்டேமன் எப்படி சார் இருக்கும் பாருங்க. ஸ்டேமன்ஸ் ஆர் நியூமரஸ் நிறைய ஸ்டேமன்ஸ் இருக்கும், அன்கவுண்டபிள் ஸ்டேமன்ஸ். ஏன் தெரியுமா? காத்தடிக்கும் போது நிறைய pollen grains வேணும், ஏன்னா வீணா போயிடும், நிறைய வீணா போயிடும். Some of the pollen grains only to reach the target flowers. Remaining most of the pollen grains are wasted. So அதனால numerous stamens இருக்கு. Filaments எப்படி இருக்கும்? ஆந்தரோட filament ரொம்ப நீட்டமா இருக்கும். Filaments are long, excerpted. What is the meaning of excerpted? ஒரு flower இருக்கு, இந்த flowerல இருந்து வெளியில வந்து anther இருந்துச்சுன்னா that condition is called excerpted. Excerpted அப்படின்னா flowerக்கு வெளியில, எக்ஸெப்டட்னா என்ன அர்த்தம்? ஃப்ளவருக்கு வெளியில. பாயிண்ட் நம்பர் 3ங்க, எக்ஸெப்டட்னா ஸ்டேமன்ஸ் யாருக்கு வெளியில வந்திருக்கும்? ஃப்ளவர்ஸ்க்கு வெளியில. செம்பருத்தி பூ பாத்திருக்கீங்கல்ல, அதுல வெளியில வந்து தொங்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா? தட் நேச்சர் இஸ் கால்ட் எக்ஸெப்டட். தென் லாஸ்ட் ஒன் வெர்சடைல். வெர்சடைல் என்ன சார்? ஊஞ்சல் ஆடுற மாதிரி. கவனிங்க, இதான் வெர்சடைல். இப்படி ஒரு ஸ்டாக் இருக்கும், இந்த ஸ்டாக்ல ஆந்தர் இருக்கும் பாருங்க, இப்படி இருக்கா? காத்தடிக்கும் போது இப்படி ஆடிட்டு இருக்கும். இது மாதிரி உள்ள கண்டிஷனுக்கு என்ன பேரு? வெர்சடைல். வெர்சடைல் என்னது? ஒரு காம்பு இருக்கும், அந்த காம்பு மேல இப்படி ஆடிட்டு இருக்கும். யார் ஆடிட்டு இருப்பா? ஆந்தர் வந்து ஆடிட்டு இருக்கும். ஏன் ஆடிட்டு இருக்கு? காத்து அடிக்கும் போது என்ன பண்ணும்? அதோட pollen grains கீழே விழுந்து ஈஸியா பரவும். So these are all 5 different characteristic features of anemophily. Anemophilous flowers oda character. Next class we discuss remaining 4 points of characteristic features of anemophily and அதோட continuation நம்ம பார்க்க போறோம். Thank you.